வணக்கம். என் பேர் குமரேசன். குளமடையனூர் சேர்ந்தவன் நான். இந்த கோயில் வந்து சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் பொட்டநேரி கிராமம் குளமடையனூர் அமைந்துள்ளது. பழனியாண்டவர் திருக்கோயில். இந்த கோயில் வந்து பார்த்திங்களா ஒரு 200 வருடம் பழமையான கோயில். இப்போ நாங்கள் வந்து இந்த பழைய கோயிலை டெமாலிஷ் பண்ணிவிட்டு புதுசாக இப்போ 2 ஆண்டுகள் ஆகிறது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இப்போ 2வது ஆண்டு பங்குனி உத்திர விழா வருகின்ற வெள்ளிக்கிழமை சிறப்பாக செயல்பட இருக்கிறது. அது சமயம் பக்தர்கள் ஒரு சுமார் 500 பேர் திருவிழா கலந்துக்குள்ள இருக்கிறாங்க. காலையில் வந்து 8:30 மணிக்கு அபிஷேகம் ஆரம்பித்து மாலை 4 மணி அளவில் ஊர்வலமாக சென்று ஆலயம் திரும்பி போகிறது சாமி. வணக்கம். எனது பெயர் கலையரசன். நான் குளமடையனூரை சார்ந்தவர். நான் தற்சமயம் பழனியாண்டவர் கோயிலில் இருக்கிறேன். இந்த கோயில் எங்களது பரம்பரையாக ஒரு 200 வருடத்துக்கு முன்னால் உருவான முருகன் கோயிலாகும். இப்பொழுது பங்குனி உத்திர விழா சிறப்பாக வரும் வெள்ளிக்கிழமை நடக்க உள்ளது. காலையில் 8:30 மணி அளவில் அபிஷேகம் மற்றும் 10:45 மணி அளவில் பூஜை நடைபெற உள்ளது. அது சமயம் பக்தர்கள் 500 பேர் மற்றும் இந்த ஊர் பொதுமக்கள் அனைவரும் வந்து கலந்து கொள்ள இருக்கின்றனர். இந்த கோயில் சிறப்பம்சம் என்னவென்றால், முருகரை தரிசிக்க வருவர் எந்த குறை இருந்தாலும் ஒரு வருடத்தில் குறை நிவர்த்தி கொடுத்திருக்கிறார். நிறைய கல்யாணங்கள் நிறைய நடந்து உள்ளது. கல்யாணம் நடந்தவர்கள் ஒரு 1 இயருக்குள்ளேயே குழந்தை பேர் பெற்றிருக்கிறார்கள். குழந்தைக்கு சோறு ஊட்டு விழா நடந்திருக்கிறது. மற்றும் சேவல் கொண்டாந்து வேண்டுதல்காக விட்டிருக்கிறார்கள். அவர் குறை தீர்ந்தவுடன் சேவல் கொண்டாந்து விட்டு இருக்கிறார்கள். குழந்தைக்கு சோறு ஊட்டு விழா நடந்திருக்கிறது. இந்த மாதிரி பக்தர்கள் அனைவரும் அவர்கள் நினைத்த காரியம் 1 இயருக்குள்ளே நிறைவேறியிருக்கிறது. ஆகவே பொதுமக்கள் அனைவரும் திரளாக வந்து கலந்து கொண்டு உங்கள் குறைகள் எது இருந்தாலும் பழனியாண்டவர் முறையிட்டால் உங்கள் குறைகள் 1 வருடத்துக்குள் நிவர்த்தியாகும். இப்போ நானே கம்பெனி ஸ்ட்ரைக்காகி ஒரு 15 வருஷம் வீட்டில் இருந்தேன். எனக்கு அப்பொழுது ஃபைனான்ஸு ப்ராப்ளம் இருக்கும். நான் முருகன் கோயிலில் சிறப்பாக வழிபட்டதனால் எனக்கு அந்த ஃபைனான்ஸ் குறைகளால் நிவர்த்தியாகி நான் தற்சமயம் நல்ல முறையில் இருக்கிறேன். எனது குழந்தைகள் அனைவரும் நல்ல முன்னேற்றத்துடன் இருக்கின்றனர். இது மாதிரி எனது சொந்த அனுபவமே எனக்கு நல்ல வெற்றி தந்துள்ளது. ஆகவே பக்தர்கள் அனைவரும் சிறப்பாக வழிபட்டு உங்கள் குறைகளை நிவர்த்தி செய்யுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வணக்கம்.